Dear students, நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 5th லெசன் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து அயனைசேஷன் என்தால்பி அதான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பீரியாடிக் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ வாங்க டாப்பிக்கில் போனால் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம வந்து குரூப் 1 எலமெண்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது சேம் தான். ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பியில் டியூ டு ஏ fairly large size of the atoms, alkaline earth metals have low ionization enthalpies when compared to B block elements. B block elements compare பண்றப்ப low ionization enthalpy தான் இருக்கும். Down the group, the ionization enthalpy decreases as atomic size increases. Atomic size increase ஆக ionization enthalpy என்ன பண்ணும்? Decrease ஆகிட்டே போயிட்டு. This is due to the addition of new shell as well as increase in the magnitude of the screening effect of inner shell electrons. ஒன்றுமே இல்லை, கீழே வர வர என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்க, மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் சொல்லிட்டு கொடுத்துருவாங்களா. ஸோ அந்த மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம் கீழே வர வர என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்க. கீழே வர வர என்ன ஆகுது, அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சாரி, அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆக அதோட ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று மறைச்சிக்கிட்டே இருக்கும், ஸ்க்ரீனிங் பண்ணும். அப்போ லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்ன பண்ணும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து members of group 2 have higher ionization enthalpy values than group 1 because their smaller size, with the electrons being more attracted towards the nucleus of the atoms. Correspondingly, they are less electropositive than alkali metals. இங்க பாருங்க, alkali metals ஓட இது வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸை விட இதோட அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் காரணம். ஓகேவா? ஸோ டவுன் த குரூப்பில் கீழே வர வர என்ன அப்படின்னா, ஆட்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அதோட அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் அண்ட் நான் பாண்டட் அந்த ரேடியஸ் பாருங்கள் 1.12 இருக்கும், இதுக்கு 1.60 இருக்கும், இதுக்கு 1.97 இருக்கும், இதுக்கு 2.15 இருக்கும். பேரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.22 இருக்கும். அடுத்து அயானிக் ரேடியஸ் பாருங்கள். அயானிக் ரேடியஸ் இது 0.27, இது 0.72, இது 1.00, இது 1.18, இது 1.35. அடுத்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் அதோட யூனிட் இது பாருங்க 899.5, 737.8, இதுக்கு 589.8, இது 549.5, இது 502.9. அடுத்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி பாருங்க, ஃபர்ஸ்ட்டோட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது 1757.1, இது 1450.7, இது 1145.5, இது 1064.2, இது 965.2 வர வர படந்துக்கிட்டே வரும். அடுத்து ஹைட்ரஜன் என்தால்பி இதுக்கு -2494, இது -1921, இது -1577, இது -1443, இது -1305. ஓகேவா? அடுத்து மெல்டிங் பாயிண்ட் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1287, இது 651, இது 851, இது 789,
இது 7 to 9. இது கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ரைட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா கேட்ச் இது கொஞ்சம் கூட. அடுத்து பாயிலிங் பாயிண்ட் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2472, இது 1090, இது 1494, இது 1382, இது 1805. அடுத்து டென்சிட்டி இது கொஞ்சம் ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது 1.84, இது 1.74, இது 1.55, இது 2.63, இது 3.59. ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் E0, அது இதுதான் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலோட சிம்பிள் ஃபார் மெட்டல் ப்ளஸ் எம், அதோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, -1.97, இது -2.36, இது -2.84, இது -2.89, இது -2.92. அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பாலிங் ஸ்கேலோட எலக்ட்ரோனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது 1.6, இது 1.2, இது 1.0, 1.0, 0.9. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோனோட வேல்யூ வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஹைட்ரஜன் என்தால்பி அது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்கலைன் எர்த் மெட்டல் எப்படி வேரியேஷன் ஆகுது அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, although ionization energy values of alkaline earth metals IE1 அப்படின்னா ionization energy alkaline earth metals are higher than that of alkali metals. அதை விட இது எப்படி இருக்கும், ஹையரா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆல்கலி மெட்டல்ஸை விட ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதோட ionization energy value வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். Alkaline earth metals are much smaller than those of alkali metals. Alkali metals பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், alkali metals the IE2 அதோட செகண்ட் ionization energy values வந்து பார்த்தீங்கன்னா alkaline earth metals are much smaller than those of alkali metals. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதனால ஆல்கலி மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறது ஈஸி, செகண்ட் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, செகண்ட் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இதோட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மச் லெஸ் ஸ்மாலர் than that of alkali metals. Next, which has a already accurate a noble gas configuration. In the case of alkali earth metals, the second electron is to be removed from a monovalent cation. It still has only one electron in the outermost shell. Thus, the second electron can be removed more easily in this case of group 2 elements than in group 1 elements. என்ன சொல்றாங்க அப்படின்னா குரூப் 2 எலமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +2. ஸோ அப்போ +2 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானையும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே அல்கலி மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +1. அப்படி +1 இருக்கிறனால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் செகண்ட் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறது எதை கம்பேர் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அல்கலி மெட்டல்ஸுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுத்தாகணும். ஏன்னா அதோட காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +1 தான். அதனால அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணுறப்ப, அல்கலி மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா, ஏன்னா அல்கலி மெட்டல்ஸோட காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட் +1, அல்கலைன் மெட்டல்ஸோட காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். ஓகேவா, அடுத்து ஹைட்ரேஷன் என்தால்பிஸ். இதில் பாருங்க, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் alkaline earth metals are more extensively hydrated than those of alkali metals because the hydration enthalpies of alkaline earth metals ion are larger than those of alkali metals. எப்படி இருக்கும், alkali metals ஓட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது ஹைட்ரேஷன் என்தால்பி.
அடுத்து like alkali metal ions, the hydration enthalpy of alkaline earth metals ions also decreases with the increase in ionic size down the group. இங்க பாருங்க பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் என்ன பண்ணுது, அதோட வந்து கம்பேர் பண்றப்ப என்ன பண்ண அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். எது அதோட ஹைட்ரஜன் என்தால்பி. எக்ஸாம்பிள் மெக்னீசியம் குளோரைட் அண்ட் கால்சியம் குளோரைட் exist as the hydrated crystals. Magnesium chloride 6 moles of H2O, calcium chloride 6 moles of H2O respectively, whereas sodium chloride and potassium chloride do not form a H hydrates. Hydrates வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட் அதோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா in alkaline earth metals the electronegativity values decreases as we go down the group seen in the alkali metals. டவுன் த குரூப் என்ன பண்ணோம், அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ஆல்கலி மெட்டல்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா. அடுத்து ஃப்ளேம் கலர் அண்டு த ஸ்பெக்ட்ரா. இதுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம அதில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலையும் ஆல்கலி மெட்டல்ஸில் பார்த்த மாதிரி தான் ஆல்கலைன் மெட்டல்ஸ்லையும். இதில் பாருங்கள், when the alkaline earth metals are moistened with concentrated hydrochloric acid, அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாட்டினம் வயரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ளேமில் காட்டுறோம். ஃப்ளேமில் காட்டும்போது அதோட கலர்ஸை பாருங்கள். ஃப்ளேம் கலர் ஆஃப் த வேவ் லென்த். கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீக் ரெட் கலராக இருக்கும், அதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 622. ஸ்டான்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரெட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ரெட்டாக இருக்கும், அதோட வேவ் லென்த்து 689. பேரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் க்ரீனாக இருக்கும், அதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 554 இருக்கும். The heat in the brain exceeds the balanced electron to a higher energy level when it drops back to its actual energy level. The excess energy is emitted as a light whose wavelength is in the visible region shown in the above table. கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, இதோட ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ரெட்டு, ரொம்ப ரெட்டாக இருக்கும். கிரிம்ஸ்டன் ரெட்டுங்கிறது அதோட பவர்ஃபுல்லாக இருக்கும். பேரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிரீன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கிரிம்ஸ்டன் ரெட்டும் ஆப்பிள் கிரீன் தான் நம்ம அந்த ஃபயர் ஒர்க் இருக்குல்ல அதில் அதே மாதிரி இந்த ஃப்ளேம் கலர்ஸ் ஆஃப் த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ நம்ம க்ரீனை பார்க்கும்போது அதை பேரியம் நினச்சிக்கணும், ரெட்டை பார்க்கும்போது அது கிரிம்ஸ்டன் ரெட்டு, அது என்ன அப்படின்னா ஸ்டான்சியம். பிரிக் ரெட்டுங்கிறது கால்சியம். ஓகேவா, அதை மிக்ஸ் பண்ணிப்பாங்க பாஸ்பரஸோட, அது வந்து கொஞ்சம் ரெட்டாக தெரியும். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப தியரி பார்த்து தான், அதனால் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த ஃபயர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கலி மெட்டல்ஸையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் அந்த லெசனில். ஸோ மொத்தம் அந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல் தானே, அதனால தான். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.